தன்னுடைய சமாதானத்தை கொடுக்கிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உலகம் கொடுக்கிற சமாதானத்தை ஒருவன் எடுத்து போட்டு விடலாம் அல்லது கெடுத்து விடலாம். ஆனால் என் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தை உலகத்தினால் கொடுக்க முடியாது, உலகத்தினால் எடுக்க முடியாது. அது நிரந்தரமாக இருக்கும். அந்த சமாதானத்தை தான் என் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அதை தான் நமக்காக வைத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த சமாதானத்தை பெற்றிருக்கிறோமா? எங்கு பார்த்தாலும் மனிதன் சமாதானத்திற்காக கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்துட்டு வந்தா நிம்மதியா இருக்கும், கொஞ்சம் மனதிற்கு ஆறுதலாக இருக்கும், கொஞ்சம் பாரம்லாம் இறங்குன மாதிரி இருக்கும்னு சொல்லிதான். ஆனால் நிரந்தரமா இறங்குற மாதிரி யாரும் சொல்வதில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிற நிரந்தரமாய் காற்று வீசத்தான் செய்யும், புயல் வீசத்தான் செய்யும், அலைகள் எழும்பும், பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஆனாலும் அந்த சமாதானத்தை நாம் பெற்றிருப்போம் என்று சொன்னால் நாம் அசைக்கப்படுவதில்லை, கவலைப்பட மாட்டோம். கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட நம்முடைய இருதயத்தில் ஒரு நிறைவு இருக்கும். பொறுமையோடு இருப்போம், மற்றவர்களை குறை சொல்ல மாட்டோம், கோபப்பட மாட்டோம், பதட்டப்பட மாட்டோம், எரிச்சல் எல்லாம் வராது. ஆனால் அந்த தெய்வீக சமாதானம், அந்த நிறைவான சமாதானம் நமக்குள் இல்லை என்று சொன்னால் சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட எரிச்சல் படுவோம், கோபப்படுவோம், எல்லாவற்றையும் எரிந்து பேசுவோம். இதுவே நமக்குள்ளே சமாதானம் இல்லைங்கிறதுக்கு அடையாளம். நாம் எப்படி இருக்கிறோம்? இயேசு கொடுத்த சமாதானத்தை, இயேசு வைத்து போன சமாதானத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு மனிதன் ஒரு காரியத்தை விரும்புகிறான், இது கிடைத்த நன்றாக, கிடைத்த உடனே அந்த நிம்மதி வந்து விடுகிறதா, திருப்தி வந்து விடுகிறதா, சமாதானம் வந்து விடுகிறதா? இல்லையே, இந்த ஒரு காரியம் தான் எனக்கு கஷ்டமா இருக்குது, இந்த ஒரு காரியம் தான் பாதிப்பை கொடுக்கிறது. மாறிட்டுனா எல்லாம் சரியாயிரும், மாறினால் இன்னொரு பிரச்சனை வருகிறது, அல்லது இன்னொரு காரியம் பாரமாய் மாறுகிறதே. ஒருவேளை நாம் எதிர்பார்க்கிற விரும்புகிற காரியங்கள் வருவதனால், கிடைப்பதனால் சமாதானம் வந்து விட போவதில்லை. மாறாக இயேசு கொடுக்கிறதை பெற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசுவின் மூலமாக பெற்றுக்கொள்கிற சமாதானம் அது எல்லாவற்றிலும் நிறைவை கொண்டு வரும். ஒரு வல்லமையா பயன்படுத்தப்பட்ட ஊழியர் ஒரு பெரிய நல்ல வளர்ந்த பொருளாதாரத்திலே முன்னேற்றம் அடைந்த ஒரு நாட்டிற்கு ஊழியத்திற்காக அழைக்கப்படுகிறார். அப்போ அங்க போய் பார்த்து அந்த பெரிய ஆடிட்டோரியத்தில் அந்த மீட்டிங் ஆயத்தமா இருக்கிறது. இவர் போகிறார். பெரிய பெரிய காஸ்ட்லி கார்ல எல்லாருமே இறங்குறாங்க, கோட் சூட் போட்டுட்டு, பெரிய பெரிய பணக்காரர்கள். இவருக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை அப்படி அவங்களை தைரியப்படுத்துகிற மாதிரி, ஆறுதல் படுத்துகிற மாதிரி, அந்த உடைந்த உள்ளங்களை உருவாக்குற மாதிரி ஒரு கன்சோலிங் மெசேஜ். இறங்குற ஜனங்கள்லாம் பார்த்தா கவலைப்படாதங்கன்னு அவங்ககிட்ட போய் எப்படி பேசுறது, தைரியமாக இருங்க எப்படி பேசுறது, சோர்ந்து போகாதங்க எப்படி பேசுறது, கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறான் எப்படி பேசுறதுன்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிறார். இவர்களுக்கு தான் எல்லா வசதியும் இருக்கிறதே, தேவன் தேவைகளை சந்திப்பார் என்று சொல்ல முடியாதே. ஆனால் ஆண்டவர் சொன்னாராம், ஆவியானவர் இந்த மனதுருக்கத்தோடு அவர்களை தைரியப்படுத்தி ஆறுதல் படுத்தி பேசுன்னு சொல்லும்போது அப்படியே பேசுகிறார். செய்தி முடிந்ததும் அந்த இறுதி ஜெபம் முடிகிறது. கூட்டம் முடிந்ததும் திரளான ஜனங்கள் லைன்ல ஜெபிக்க நிற்கிறார்களாம். அவர்கள் சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன? we have everything in our life. எங்க வாழ்க்கையில் நாங்க எல்லாமே இருக்குது, ஆனா சமாதானம் இல்லை. எங்களுக்கு சமாதானம் வேண்டாம், சமாதானத்தை கொடுக்க ஜெபம் பண்ணுங்க. அந்த இயேசு தான் கொடுக்க முடியும்னு சொல்லுகிறேன், அந்த இயேசு எங்களுக்கு வேணும், அந்த சமாதானத்தை கொடுக்க முடியாது, ஜெபம் பண்ணுங்கன்னு தான் எல்லாரும் வந்து நின்றார்களாம். பொருளோ பணமோ வசதியோ வீடோ பதவிகளோ பவரோ வந்த உடனே சமாதானம் வந்து விடாது. இயேசு வந்தால் வரும். இயேசு ஏற்கனவே நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார், சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார், உயிர்த்தெழுந்திருக்கிறார், பரிந்து பேசுகிறார், கூடவே இருக்கிறார், மீண்டும் வரப்போகிறார். அந்த இயேசுவிட நம்முடைய வாழ்க்கையை கொடுப்போமா? சமாதானம் நிறைவாய் உண்டாகும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, சமாதான காரணர், சமாதானத்தை வைத்து போனவர், சமாதானத்தை கொடுக்கிறவர், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்லப்பா, நிரந்தரமாய் நித்தியமா என்றென்றைக்கும் கொடுக்கிற அந்த சமாதானம் இந்த நாளில் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது உண்டாகட்டும் அப்பா. நிறைவில்லாமல் குறைவோடு புலம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம் நிரப்பட்டும், தைரியம் உண்டாகட்டும் அப்பா. வரப்போகிற நாட்கள் இன்னும் சமாதானத்தோடு எந்த காரியங்கள் வந்தாலும் இந்த பிள்ளைகளும் நீர் வைத்திருந்த, நீர் கொடுத்திருக்கிற சமாதானத்தை இழந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். பெரிய காரியங்கள் செய்வதற்காக ஸ்தோத்திரம், துதியை நம்மை ஏற்றுக்கொள்ளும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்ம ஆண்டவர் நமக்காக கொடுக்கிற, வைத்து போயிருக்கிற சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். அது நிரந்தரமானது. சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.